குட் ஆஃப்டர்நூன் ஸ்வீட்டீஸ். ஹலோ. இன்றைக்கி வந்து என்ன லன்ச் ரெசிபின்னு பார்க்கலாமா? இன்றைக்கி என்னம்மா பண்ண போகிறேன்? இன்றைக்கி வந்து மீன் மேக்கர் வாங்கிட்டு வந்து வறுவல் பண்ண போகிறேன். அந்த கோழி அவரைக்காய், அந்த நாட்டு அவரைக்கான்னு சொல்லுவாங்க எல்லாம் கிராமத்தில். அது வந்து சாம்பார். இது வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது வந்து வறுவல். ஏன்னா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அதிகமாக போட்டாக்கா அது தொக்கு மாதிரி ஆகிடும். அது சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஓகே. ஆனால் பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே சைடிஷ் வந்து இந்த வறுவல் மாதிரி பண்ணலாம், தொக்கு மாதிரி பண்ணலாம். சரி, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணி வச்சுருக்கேன், சுடு தண்ணியில் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன், தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நல்லா இருக்கிறீங்களா? கடாய் வச்சாச்சு. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸ்வீட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏதாவது டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணியிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணெய் ஊற்றி வச்சா தேவையான அளவு ஊற்றிங்க. இந்த கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். இது 150 கிராம். இது எவ்வளோ? 150 கிராம். வேணும்னா நீங்கள் வந்து இதை வந்து ரெண்டாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை இது போல் பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்கும்னாலும் போட்டுங்க. சின்ன சைஸ்லும் விற்கிது, அதையும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கு நல்லது. மீல் மேக்கர். ஆமாம், ஹார்ட் ஃபங்க்ஷனிங்க்கு நல்லது இல்லை? ஆமாம். சரி, பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்தாச்சு. கொஞ்சம் தேவையான அளவு சோம்பு, இதுவும் தேவையான அளவு சீரகம். இப்போ இந்த சமயத்தில் இப்படியே போட்டுருணும். ஆமாம், ட்ரை பண்ணி வச்சுருக்கிறது வந்து எண்ணெயிலே போடணும் கொஞ்சம் வதங்குறதுக்காக. இதே மாதிரி நம்ம மீல் மேக்கர் கிரேவி கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நீ பண்ண. அது வந்து தொக்கு போட்டிருந்தோம். ஆமாம். எண்ணெய் மஞ்சத்தூள் போட்டு தான் சுடுதண்ணி வாஷ் பண்ணி வச்சு மீல் மேக்கரா? ஆமாம், மஞ்சத்தூள் தேவையில்லை. இதில் தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் ட்ரை ஆகும் கொஞ்சம். அதுதான் இந்த சமயத்தில் போட்டாச்சு. போட்டுக்க போகிறோம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு 3 பல்லு பூண்டு பல் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 4 சின்ன வெங்காயம் இது போல் கட் பண்ணி வச்சுருந்தா போதும். எல்லாம் போதும். ஆமாம். வாசனைக்கு வந்து ஒரு சின்ன தக்காளி ஒன்றே ஒன்று. நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயை போட்ட உடனே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடும். நல்லா சாஃப்டாக தான் இருக்கும்ல? ஆமாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் நல்லா வெந்துடும். அது சுடு தண்ணி வச்சு கீழே இறக்கி தான் போடணும். ஆமாம். போட்டு மஞ்சத்தூள் போட்டு மூடி போட்டுருங்க, நல்லா அழுத்தி விட்டு. எங்களது லென்த் டேஸ்னால நாங்கள் வெஜ் ரெசிபீஸை தான் போடுவோம். ஆமாம், நான்வெஜ் ரெசிபி கிடையாது. ஸோ வீடியோ எடுக்கும்போது வெஜ் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இந்த சமயத்தில் இதுக்கு அதிகம் வந்து வாசனையும் நல்லா சுவையாக இருக்கிறதுக்கு வந்து புதினா இலை முழுசாக போடாதீங்க, நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி போடணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீ பண்ணுறது. கிரேவி பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வறுவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
மசாலா ஆட் பண்ணணும்ல? ஆமாம், இது எல்லாமே இந்த வதங்கணும். இப்போ போட்டிருக்கிற பொருள் எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கணும். புதினா தான் இதில் அதிகம் சுவையாக இருக்கிறதுக்கு காரணம். சிம்பிளாக இப்படி செஞ்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். மீல் மேக்கரில் இருக்கிறது மோஸ்ட்டாக இதில் வந்து பிரிஞ்சி தான் பண்ணுவாங்கல்ல. வெஜ் பிரியாணி பண்ணுவாங்க, வெஜ் பிரியாணி பண்ணுவாங்க. நம்ம சேனலில் நல்லா பிரியாணிக்கெல்லாம் சைடிஸ் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுது எத்தனை ஸ்பூன்? அந்த ஸ்பூன் அந்த குட்டி ஸ்பூன் தான். உங்களுக்கு என்ன அளவோ அது பார்த்துங்க போட்டுங்க. இதெல்லாம் ஒரு 3 டீஸ்பூன் போட்டாச்சு. என்ன அவரைக்காய்? அது கோழி அவரைக்காய் சாம்பார். கிராமத்தில் வந்து அது நீளமாக இருக்கும், அது கோழி அவரைக்காய் சாம்பார். வந்து நாட்டு அவரைக்காய் தான் அது. செடிங்களில் வீட்டிலலாம் போடுவாங்க நாட்டு அவரைக்காய். கொடி கொடியாக இருக்கும், நல்லாயிருக்கும். சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும். அது இன்னும் கொடியாக இருக்கும். அந்த பட்டை அவரைக்காய் விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புதினா ஸ்மெல் தான் இருக்குது. புதினா இதுதான் வாசனை நல்லாயிருக்கும். பொடியாக தான் கட் பண்ணி போடணும், இலை பெருசு பெருசாக போடக்கூடாது. சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் மூடி போடுவோம். சிம்மில் வச்சதுக்கப்புறம் திறந்து பார்க்குறோம். முன்னாடியே உப்பு போட்டாக்கா அதிகம் உப்பு ஆயின மாதிரி தெரியும். இந்த சமயத்தில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் எப்பயும் சமையல் தான். கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், உப்பு கம்மியாக தான் இருக்கும், பார்த்துங்க. அது ரொம்ப நல்லது. உப்பு கம்மியாக சாப்பிட்றது. காரமும் ஸ்பைஸாக தான் இருக்கும். இது ரொம்ப மசாலாவும் அதிகமாகிடக்கூடாது. இப்போ பாருங்கள் போட்டுக்கணும் அளவா. இது என்னது மாதிரி? இது வந்து கரம் மசாலா. கொஞ்சமாக தான். கரம் மசாலா. இது வந்து கொஞ்சம் தான் மட்டன் மசாலா. மட்டன் மசாலா எல்லாம் ஆச்சி தான். ஆச்சி தேவையானது அளவுக்கு போட்டுங்க மட்டன் மசாலா. வீட்டு குழம்பு மிளகாத்தூள். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. நான் வந்து இந்த குட்டி டீஸ்பூனால் 2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக தேவைப்படுது, சைடிஷ் தேவைப்படுது அப்படின்னாக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட மிளகாத்தூள் போட்டுங்க. காட்டு பிரியாணி போட்ட அவர் வந்து சொன்னார்ல, தேங்க்யூன்னு சொன்னார் அந்த வீடியோ போட்டதுக்கு. பிரதருக்கு நாங்களும் ரொம்ப நன்றி. ஆமாம், இனிமேல் செஞ்சு பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். மசாலா நல்லா ஊறுக்கும். கொஞ்சம் சிம்மில் கொஞ்சம் வேக வைக்கும். ஓகே, பார்த்துடலாம். இப்போ சிம்மில் இருந்தது. ஒரு கொஞ்சம் தொக்குன்னா வெங்காயம் தக்காளி அதிகமாக சேர்த்து நம்ம சேனல் அப்படி தான் போட்டிருக்கோம். தொக்கு கிடையாது, இதை நல்லா பல கலந்து இருக்கும். அது இதில் இருக்கிற தண்ணியிலே அந்த எண்ணெயில் போட்டோம் பாரு, அதிலே வெந்துருச்சு. தண்ணியே ஊற்றக்கூடாது, ஃபுல்லாக மசாலா தான் இது. தண்ணி ஊற்றாமலே பண்ணணும். ஆமாம், தண்ணி ஊற்றாமல் பண்ணணும். ஃபைனலாக வந்து கொஞ்சம் வந்து
அதிகம் வேண்டாம், ஏற்கனவே எல்லாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் பெப்பர் தூள். பெப்பர் தூள் சளிக்கு ரொம்ப நல்லது. இன்னும் பனி போகலை சளி, அதனால தான் பெப்பரெல்லாம் போட்டு செய்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி செய்து சாப்பிடுங்க. கொஞ்சமாக சீரக பொடி, சீரகம் மட்டும் இது பண்ண பொடி, சீரகம் மட்டும், இன்னும் வாசம் அதிகமாக இருக்கும். ஓகே, இது ரொம்ப சிம்பிளாக 10 to 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொட்டுக்கு எல்லாம் நினைக்க தேவையில்ல. சாம்பார், ரசம், கிள்ளி போட்ட மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் எல்லாத்துக்கும் நல்லா பிரிஞ்ச சாதத்துக்கு, பிரியாணிக்கு சைடிஷு. சரி, ஃபைனல் முடிச்சிடலாமா? அவ்வளோதான். அந்த புதினா தான். ஆமாம், அதனால டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கலர் கலரிடுறேன், எல்லாத்துலேயும் இறங்கணும். அதுதான் தண்ணியே நம்ம எப்பயுமே ஊற்றக்கூடாது. ஓகே, அது சிம்மில் போட்டே வேக வச்சு செய்யணும். சிம்பிளான குயிக் ரெசிபி இன்னைக்கு பார்த்தாச்சு. இன்னைக்கு என்ன பார்த்தோம்? மீல் மேக்கர் தொக்கு, மீன் மேக்கர் வறுவல். சாரி, தொக்குனா தொக்கு மாதிரி இருக்குல்ல, கரெக்டாக வந்து இன்னைக்கு குயிக் அண்ட் சைட் டிஷ் ரெசிபி வந்து மீல் மேக்கர் வறுவல் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஹாப்பியான சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுவரை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதுக்கப்புறம் எதாவது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பாய் ஸ்வீட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ, பாய்.